கமலா கமலா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாச்சு? அதே மறந்துட்டீங்களா? 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்துல என்னைக்குமே வராத ஆசை இன்னைக்கு வந்திருக்கு. நான் செம்ம மூட்ல இருக்கேன். இன்னைக்கு விடிய விடிய உன்னை தூங்க விடாம நான் செமையா சந்தோஷப்படுத்த போறேன். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவகிட்டமா லைட் அணைச்சிடுவா? வேண்டாம் வேண்டாம், இத வெளிச்சத்துல பார்த்து ரசிக்கணும். ஆசையை பாரு. இதோ அவுத்துட்டேன். முழு முழுன்னு என்ன ஒரு சேப்பு, செம்ம கட்ட. பார்த்து ரசிச்சது போதும். காரக்குறிச்சி தாமோதர் செஞ்ச உருப்படி சூப்பர். போங்க, எங்க அப்பா பேர் கள்ளக்குறிச்சி தண்டபாணி. 30 வருஷ பலாமரத்தை உருட்டி பரட்டி கடைஞ்சி செதுக்கி செஞ்ச வாத்தியமாச்சே, சும்மாவா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என் உயிருக்கு உயிரான மிருதங்கத்தை பத்தி தான். அடச்ச, அடிக்கட்டுமா? அடிச்சாலும் சரி, கிழிச்சாலும் சரி, என் தலை வீதி. அவன் அடிப்பான் கிழிப்பான், அவனுக்கு வேற வேலை இல்ல. நாம நம்ம வேலையை பார்ப்போம். எனக்கு மூடு வந்துடுச்சு, மூடு வந்துடுச்சு. பட்டைய கலப்ப பாரு. நல்ல செம மூட்ல இருக்கேன். நான் மூணு வீட்டுல இருக்கேன். உன் படுக்கையறையில் நான் கட்டிலா புத்தகமா? போடி போடி புண்ணாக்கு, போடாத தப்பு கிடக்கு. என்ன? வா. பின்னாடி வா. அண்ணே, நான் கொண்டு போறேன். அப்பா பார்த்தா சத்தம் போடுவார் திவ்யா. அண்ணே இன்னைக்கு மட்டும் வேணாம் திவ்யா. அண்ணே, ஐயோ போ. ஏய், விஜய், உன் ட்ரெஸ் எடுத்துக்கோ. இதோ வரேன். நீ சும்மா பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கல்ல? யாரு? என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா? ஐயே, அப்புறம் என்ன நினைக்கிற? போடா. ஐயோ, அண்ணன் பார்த்தா ஏதாவது குழப்பம் வருமோ? பார்க்காத மாதிரி கொடுத்துட வேண்டியதான். என்னது, எல்லாரும் என் பொண்டாட்டி பின்னாலே சுத்துறாங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா நடா
என் பொண்டாட்டி கட்டி பிடிப்போம். நான் சொல்றத கேளு. என்னடா நீ சொல்றது நான் கேட்கணும்? என் கைப்படாத கமலாவை இப்படி கசக்கி இதே மாதிரி உன் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சு உருண்டு நான் பழிக்கு பழி வாங்கல. கூப்பிடுற உன் பொண்டாட்டிய உருண்டுங்க பத்துங்க மிருதங்க மாதிரி வாசுங்க எல்லாம் உள்ள. ஐயோ அப்பா. என்னடா இது? ஏன்டா அவன் நடிக்கிற? அப்பா என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சு தம் விட்ட மாதிரி விட்டான்ப்பா. அப்பா நான் ஒரு தப்பு பண்ணலப்பா. இந்த லெட்டர் அண்ணி கிட்ட குடுக்க வந்தப்பா. பாருங்கப்பா, உருண்டதும் இல்லாம என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுக்க வந்திருக்காப்பா. அது இல்லப்பா, இந்த லெட்டர் அண்ணியோட புடவைக்குள்ள இருந்ததுப்பா. லவ் லெட்டர் புடவுக்குள்ளேயே போயிருச்சா? நான் அண்ணிய கட்டி பிடிக்கும் போது அப்பா என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சு திரும்ப திரும்ப சொல்றாப்பா. அப்பா என்னடாச்சு? இந்த லெட்டர் அண்ணி எடுத்துட்டு போன துணியில இருந்து விழுந்ததுப்பா. இத எடுத்து அண்ணி கிட்ட குடுக்க போனப்போ வாழைப்பழ தோல் வழுக்கி துணிக்குள்ள லெட்டர் எப்படி வந்தது? எனக்கு தெரியாது மாமா. அப்பா இது நம்ம திவ்யாவுக்கு வந்த லெட்டர்ப்பா. படியா? என் அன்பு, என் பிரியம், என் செல்லம், என் திவ்யா. படியா? படிக்கிற. நீ மட்டும் கோயிலுக்கு போகாமல் வீட்டில் தனியே இரு. நாம் தனிமையில் சந்தித்து பேச இதுபோல் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. உன் முத்தங்களை எதிர்பார்க்கும் உன் அன்பு காதலன். சந்தேகமே இல்ல, இது லவ் லெட்டர் தான். ஆனா எழுதினவ பேர் தான் இல்ல. திவ்யா! ஐயோ டேய், உண்மை சொல்லு. உனக்கு லெட்டர் எழுதினது யார்? உண்மை சொல்லு. மரியாதை உண்மை சொல்லு. என்ன தெரியாது? தெரியாது உனக்கு தெரியாம எப்படி லெட்டர் வந்திருக்கும்? உண்மை சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. உண்மை சொல்லு. உனக்கு தெரியாம லெட்டர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மரியாதையா உண்மையை சொல்ல புரியாதியா? வீணா அடிபட்டு சாகாத. சொல்லு உண்மை. யார் அந்த லெட்டர் எழுதினது? உண்மையை சொல்லு. உன்னை கொல்லாம விட மாட்டேன். உண்மையை சொல்லு. சொல்லு. ஏன் எல்லாரையும் மாத்த வாங்குறீங்க? உண்மையை சொல்லு. சொல்லு சொல்லு. உன்னை கொன்னே போட்டுருவேன். சொல்ல போறியா இல்லையா? நீ சொல்ற வரைக்கும் அடி வாங்கிட்டான். மரியாதையா உண்மையை சொல்லு. இப்படி அடி வாங்கி சாக்கிறதுக்கு திவ்யா உண்மையை சொல்லிடலாம். ஆமா, உண்மையை சொல்லிடணும். உண்மையை சொல்லல உன் கழுத்தை பிடிச்சி நெரிச்ச கொண்டுடுவேன். மரியாதையா உண்மையை சொல்லு. என்னங்க? கழுத்தை நெரிச்சு கொண்டு. நீ எதுக்கு இங்க வந்த? நான் இவளை அடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு வந்தியா? எனக்கு வர்ற கோவத்துக்கு இவளை அடிக்கிறது இல்ல, கொன்னே போட்டுருவேன். உண்மையை சொல்ற வரைக்கும் ஒண்ணு விட மாட்டேன். இந்த வீட்டுல இருந்து இனி ஒரு பொண்ணு வழி தவறி போறதுக்கு விட மாட்டேன். அவ உண்மையை சொல்ற வரைக்கும் அவளுக்கு சோறு தண்ணி கொடுக்க கூடாது சொல்லிட்டேன். நூடுல்ஸ் குடுக்கலாமா? திவ்யாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், திவ்யாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர் முழுக்க போய் சொல்லியிருக்கான் அந்த புருஷோத்தமன். எல்லாரும் கோயிலுக்கு போற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கணும். அம்மா மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம். திவ்யா லவ் லெட்டர் கொடுக்கல. என்ன இது? நம்ம மக கட்டிக்க போற பொண்ணுக்கு எவனோ ஒருத்த லவ் லெட்டர் கொடுத்திருக்கான். அது கேட்க துப்பில்ல உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் நம்ம சுத்தி அடிக்கிறதுக்கு ஐடியா பண்றான். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்னத்தையாவது பண்ணலாம் வாங்க. வெளியே கூட பிறந்தவனுக்கு சீதனம் கொடுக்க மக்களாத பூபதி பாண்டியா, வெளியே வாடா. மடை அறுபகட்டவனே, வெளியே வாடா. எருமாட்டு பண்ணை அவுத்து விட்ட மாதிரி சொரணை இல்லாம வரானுங்க பாரு. உன் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது ஏன் மக இல்ல. அவ நினைச்சா அடுத்த நிமிஷமே உன் பொண்ணு கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்த அவ கழுத்துல தாலி கட்டுவான். அப்பேற்பட்ட ஆம்பளை சிங்கப்பா என் மகன். சி சி சி. என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது இந்த ஓடி போன புள்ளதான். என் மகன் லெட்டர் குடுக்கலடா. உன் மகன் தான் லெட்டர் கொடுத்தான். என் மகன் குடுக்கலடா. உன் மகன் தான் லெட்டர் கொடுத்தான். இல்லடா. ஆமா. இல்லடா. ஆமாண்டா. இல்லடா. அது உனக்கு எப்படிடா தெரியும்? என் மகனுக்கு எழுத படிக்கவே தெரியாதே.
மாட்டிக்கிட்டாரு மாமா மாட்டிக்கிட்டாரு. நான் தான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லையே. டேய், எழுதாத லவ் லெட்டரை எழுதுனான்னு சொல்லி என் மகன் மேல பழிய போட்டுட்டில்ல, இனிமே உன் மகன் கழுத்துல தாலி கட்ட போறது என் மகன் தாண்டா. இத 336 மணி நேரத்துக்குள்ளார நான் நடத்தி காட்டுறேன்டா. வாங்கடா. அதுக்குள்ள உன் பன்னி தலையை நான் வெட்டு வேண்டாம். ஏய், நான் சுளிக்க போது வாடி. சரிதான்.